இப்போ டயருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு செவரல் நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்து டயரோட வால் மேலே எழுதியிருக்கோம். மீன்ஸ் டயர் மேலேயே அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ அது வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணும். என்னன்னா டயரோட ஏஜ் என்னது, டயரோட சைஸ் என்னது, டயரோட ஸ்பீட் ரேட்டிங் எவ்வளவு, இதோட லோட் கெப்பாசிட்டி எவ்வளவு, இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் ஆஃப் த டயர் கண்டுபிடிக்கணும்னா டாட்னு ஒன்று எழுதியிருக்கோம். தட் இஸ் DOT. அதுக்கப்புறம் 4 டிஜிட் இருக்கும். அந்த 4 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இண்டிகேட்ஸ் த வீக் அண்ட் செகண்ட் 2 டிஜிட் இண்டிகேட்ஸ் த இயர். அப்போ இது போய் செக் பண்ணி பார்க்கறதுக்குன்னே நான் என் கார் டயர் போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கும் இது தெரியாதுங்க. பார்த்ததுல வந்து இப்படி எழுதியிருந்தது. தட் இஸ் டாட் 1921 எழுதியிருந்தது. தட் மீன்ஸ் 19 வீக் 21 இயர். தட் இஸ் 2021 வந்து 19வது வீக்ல இந்த டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது. ஒரு டயரோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் டேட்னு சொல்றாங்க. ஈவன் தோ அந்த கிரிப் நல்லா இருந்தாலுமே ஒரு ரப்பர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் அது வந்து கொஞ்சம் லூசன் ஆகி மீன்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருமா. அந்த டயர்லயும் வந்து சில நம்பர்ஸ் இன்னும் எழுதியிருந்தது. அதையும் டீப்பா சொல்றேன். என்னன்னு அது பார்த்தீங்கன்னா இப்போ 150-55 எழுதிருக்குல்ல, அது வந்து வித் ஆஃப் த டயர் இன் மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் பார் 65 இருக்குல்ல, அது வந்து ஹைட்டு. இது எப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் தி வித். அதுக்கப்புறம் R60ன்றது ஆர் வந்து ரேடியல், 16ன்றது இன்ச் ஆஃப் தி ரிம். சப்போஸ் ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ராங் டயர் வந்து ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், மைலேஜ், சஸ்பென்ஷன், ஸ்டீரிங் பேலன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கெட்டு போகும். அடுத்தது வந்து டயரோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டயரோட சைஸ் வந்து நம்பர் அண்ட் லெட்டரோட இருக்குமா. அப்போ என் டயர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 18 JV போட்டிருந்தது. இது வந்து லோட் இண்டெக்ஸ்ன்றாங்க. 18 மீன்ஸ் இட்ஸ் அ டயமீட்டர், மீன்ஸ் அந்த வீலோட டயமீட்டர். இது வந்து பெர் வீல் பார்த்தீங்கன்னா 75 kg லோடு தாங்கும். தட் மீன்ஸ் இன் டோட்டல் 300 kg வந்து இது வந்து லோடு தாங்கும். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 240 km/h வரைக்கும் இது வந்து நம்ம ஓட்டலாம். அதுக்கு மேலே ஓட்டணும்னா டயர் வந்து நடுவில் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டயர்ஸோட ரொட்டேஷன் அண்ட் வீல் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணணுமா. அடுத்தது வந்து இதோட ப்ரெஷர் செக் பண்ணணுமா. இப்போ மாடர்ன் கார்ஸ்ல வந்து TPMS சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து நம்ம எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துரும். இப்போ இந்த டயர்ஸை சிஸ்டமேட்டிக்காக எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோ சேஃபாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். தினசரி வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பொருட்கள் விஷயங்களை கடந்து வரோம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் நினைப்போம், ஆனால் அது ஆக்சுவலி சயின்டிஃபிக் அண்ட் சேஃப்டி பர்பஸ் காண்டி பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு வீடியோ நான் ட்ரை பண்ணி போடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.